11 மாசத்துல குடுமி வர்றியா? முடி வந்துரும்ல நல்லா. மொட்டை அடிக்கணும் மடி. மொட்டை அடிக்கணும் அதுக்குள்ளே நல்லா முடி வந்துரும். நானு குழந்தைய பாத்துக்க மட்டும்தான் மத்த வேலையில நீங்க செஞ்சிடுறீங்க. அப்புறம் உங்களுக்கு டைம் வேணும்ல வீடியோ போடணும். இல்லடி பெரியவங்களாட்ட பாத்துக்கிறீங்களா அதே பெரிய விஷயங்கிற நானு. அப்புறம் நம்ம வீட்டுல எத்தனை பொடுசுங்க எல்லாம் பாத்துக்கிறோம்ல. ஃப்ரெண்ட்ஸ் எங்க மாமா அழுகுறாருங்க. ஏன் சாமி அழுகுறீங்க? பயங்கரமா கண்ணுல தண்ணி வந்துருச்சு. சூப்பர். இங்க பாருங்க பச்சை மிளகா வாங்கலான்னு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கலான்னு போனா இத்தனைக்கு வாங்கிட்டு வர சொல்லிட்டாக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அப்பாக்கு அம்மாக்கு வரட்டி வச்சேன். வரட்டி என்ன துளி ஒன்று இருக்குது? போதும். போதுமா? அப்படியே திரும்புங்க. ஏத்து பூத்து கிடக்கு. அம்மன் கோயில் சாமி. இத்தனை பூவா செடியில புடிச்சது? இன்னும் பூ இருக்கு. இன்னும் இருக்குதா? ஆமா. அப்பா இவ்வளவு பூ வச்சு சாமி போட்டுக்கிறப்பா. குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இது மாசமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லபடியா குழந்தை பிறக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். பார்த்தாவே காமெடியா இருக்கு. இப்படி பால் ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டு இருப்பாங்க காலை. மீன் காலை ஆட்டும் பால் ஆட்டுற மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். காலையில எந்திரிக்க 8:30 மணி வந்துட்டு 8:30 மணி ஆயிடுச்சு பாருங்க காயத்ரி. நேத்து குட்டி தம்பி வந்துட்டு தூங்கும் போதே 12 மணிக்கு மேலதான் தூங்கினா. மறுபடியும் விடிய காலையில முடிச்சுட்டான். ஒரு 1.5 மணி நேரம் மறுபடியும் முடிச்சுட்டு விளையாண்டு இருந்தான். ஆனா கத்துறதே இல்ல, சத்தமே வரதில்ல. இந்த சோபால தான் படுத்துட்டு போய் உள்ளதான் வீடு ரூம் கதவு திறந்தா இருக்கு. ஆனா சத்தமே கேக்குறது இல்ல. சத்தம் போட மாட்டான். ஆனா என்ன ஷோல்டர்ல இப்படி இப்படி இடிச்சுட்டே இருப்பான். பாத்துட்டே இருக்கு. சரிங்க, காலையில எப்பவுமே சமைச்சு முடிக்க மணி 10 ஆயிருது. காய்கறி சாப்பிடறதுக்கு லேட் ஆயிருது. அதனால இங்க காலையில போயிட்டு சப்பாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன். 2 பேருக்கு 3 சப்பாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன். மதியானத்துக்கு வந்து கீரை கடையல் பண்ண போறோம். கீரை கடையல் ரசம் வச்சிருக்கிற நேத்து. காய்கறி நேத்து வச்சா ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருந்துச்சு. கீரை கடையல் பண்ணி சாப்பிட போறோம். காலையில எந்திரிச்சு செடிகளுக்கெல்லாம் நல்லா தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். அப்புறம் ஒண்ணு உங்களுக்கு கேட்கலான்ட்டு இருக்கிற கலவை ஒண்ணு வாங்கலான்ட்டு இருக்கிறோம். ஆமா, காய்கறிக்கு வந்து ஒரு ஜோடி நிஜமாலுமே கலத குட்டி ஒண்ணு வாங்கலான்னு கலத குட்டி ஒண்ணு வாங்கலான்னு இருக்கிறோம். சொல்லுங்க, ஐடியா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. புது முயற்சி. பாருங்க, இதுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி, இதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு தண்ணி ஊத்தி, இன்னைக்கு ஊத்திக்கிறேன். பாருங்க, எலுமிச்சங்க செடி தண்ணி. இது நல்லா தண்ணி ஊத்துன வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். முளப்பு தண்ணி ஊத்தாதனால வரல, காணோம் ஒன்னையுமே. சரி வந்தா பாக்கலாம். சரி நீ போய் சாப்பிடுவோம். 8:30 மணி ஆகுது. இனிமே டெய்லி சப்பாத்தி, கோதுமை சப்பாத்தி தான். நல்லா கோதுமை சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா நல்லா இருக்கும். டெய்லி இனிமே வாங்கிட்டு வந்துடலான் இருக்கிறேன். எப்படி பார்த்தாலும் குழந்தை தூங்கி எந்திரிக்க நான் சமைக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் டைம் 9 மணிக்குள்ள சாப்பிடணும். ஆனா நம்ம 9 மணிக்குள்ள சாப்பிடறதே இல்ல. அதனால இனிமே டெய்லி சப்பாத்தி. ஆனா சப்பாத்தி வேற சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாரு. சரி ஓகே. வெளியே வந்து வெளிச்சத்து பார்த்தாவே தும்மல் வந்துடுது. ஆமா, பாத்துட்டே இருந்தா எனக்கும் தும்மல் வந்துடும். எப்படி படுத்துக்கு பூனைக்குட்டி? நீங்க கொஞ்சம் கவனிங்கப்பா. ராமு ராமுன்னு வேற கூட்டு பழகிட்டோம். பாலுக்கு இல்ல, பால் ஊத்திரு. குட்டி தங்கத்தை அப்படியே வெயில்ல கொஞ்ச நேரம் காட்டலான்னு வந்தா வெயில் அவ்வளோக்கா இல்ல. ஆமா, வெயில் இன்னதான் வரும். மங்கி மங்கி தான் வந்துட்டு இருக்குது கொஞ்ச நாளா. 11 மாசத்துல குடுமி வர்றியா? முடி வந்துரும்ல நல்லா. மொட்டை அடிக்கணும் மடி. மொட்டை அடிக்கணும் அதுக்குள்ளே நல்லா முடி வந்துருங்கிறேன். இங்க இந்த சைடுல இங்க வரைக்கும் வந்துருச்சு. அதான் போட்டு பார்க்கலாம். பால் குடிச்சனே குழந்தை கொஞ்ச நேரம் குழந்தை நிக்க வைக்கத்தான் சொல்றாங்க. ஆமா, அப்புறம் ஏப்ப வரணும்ல. வேணா பாருங்க, பால் குடுத்துட்டு படுக்க வச்சிருப்பேன். ஏப்பமே வராது, கதக்கிட்டே இருப்பான் அந்த மேல மேல. அதனாலதான் தூக்கி வைக்கிறது. படுத்தே இருந்தா அப்புறம் எப்படி? ஆமா, தூக்கி போட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்துல ஏப்ப வந்துடும். ஓகே ஓகே. சரி, நான் போய் நீ சமையல் வேலைய ஆரம்பிக்க போறேன். ஆமா, கீரை வேற கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணிட்டு வேக வச்சு கரைஞ்சிக்கலாம். ஆனா பரவாயில்ல, என்ன அழுதாலும் எப்படியே நீ ஒத்தையால பாத்துக்கிற குழந்தைய. நம்மளோட ஹெல்ப்பே தேவைப்படாது. பகல்ல மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். மத்த அவ்வளவுதான். ஃபுல் நேரம் காயத்ரியை தான் பாத்துக்கிறாளுங்க. நான் 1 மணி நேரம் ஒதுக்குறதே பெருசு. மத்த 23 மணி நேரம் காயத்ரி ஒரு ஆளே பாத்துக்கிறானா அதே பெரிய விஷயம் தானா. ஆரம்பிச்சாச்சா காலையிலயே?
பரவாயில்ல. சரி, அந்த துணியெல்லாம் துவைக்கணும் ஞாபகப்படுத்து. நான் மறந்து போயிடுறேன். சொன்னீங்கன்னா நான் துவைச்சு போட்டு மறந்துடுறேன். இருக்கிற வேலையில எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது பொழுதுனி குமிஞ்சு எல்லாம் சொன்னல பைத்தியமே. கொஞ்ச நாள் 6 மாசம் 1 வருஷத்துக்கு அப்புறம் வேணா எல்லா வேலையும் செய்யி. அது வரைக்கும் ரெஸ்ட், ஃபுல் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா சரியாயிரு. சரியா? சூப்பர். இங்க பாருங்க, பச்சை மிளகா வாங்கலான்னு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கலான்னு போனா இத்தனைக்கு வாங்கிட்டு வர சொல்லிட்டா காயத்ரி. இது இத்தனைக்கு ஒரு டப்பா வாங்கல, இது லூஸ்ல தான் கிடைச்சி. டப்பா சாயந்தரம் கிடைக்கிட்டாங்க. இது 5 வாங்கியே 260 ரூபான்னா, அப்ப இது ஒரு டப்பா வாங்கியிருந்தா இப்படி 300 ரூபாய் ஆயிருக்கு. 300-400 ரூபாய் ஆயிருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அரட்டி என்ன துளி ஒன்று இருக்குது? போதுமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிறுகீரையை வந்து நம்ம ஸ்டைல டக் டக்குன்னு கட் பண்ணி போட்டு பச்சை மிளகா போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணுமாமா. கொஞ்சமா ஊற்றினா போதும்ல. புடி தண்ணி புடி. உப்பு எதுவும் போடாம வெறும் கீரை மட்டும் வச்சு அன்னக்கூடையில வச்சு தண்ணி ஊற்றணும். போதுமா? சுண்டிரு. ஸ்பீடா வச்சோம்னா தண்ணி எப்படி ஆகும் பாரு, துளியோண்டாயிரும் பாரு. அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், எங்க மாமா அழுகுறாருங்க. ஏன் சாமி அழுகுறீங்க? பயங்கரமா கடல தண்ணி வந்துருச்சு. அது என்னமோ சொல்லுவாங்க, அந்த புது வெங்காயமா அது தொளிச்சா இப்படி கண்ணீர் வருமா ஏதோ சொல்லுவாங்க மாமா. இது என்னன்னு தெரியல. போடலாம். இங்க பாருங்க வெங்காயத்தை. போதும் சாமி. சரிப்பா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வந்து பொடலங்காய் வெந்துகிட்டு இருக்கு. நேற்று கூட பீக்கிங்காய் பொரியல் வந்து ஒரு பாப்பா கேட்டிருந்தாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, பீக்கிங்காய்க்கு வந்து வர மிளகா, இதுக்கு வந்து பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு இப்படி தாளிச்சு விட்டுக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றாம சிம்மிலேயே வச்சு வணக்குங்க, அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கீரை வந்தோடனே கீரை கடையல் பண்ணலாம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி காயத்ரி என்ன பண்றேன்னு பார்க்கலாம். டெய்லியும் பூ வச்சிடறாளப்பா சாமிக்கு. டெய்லி சாமி பக்தி அதிகமாகி போச்சு காயத்ரிக்கு. ஓஹோ, பாருங்க இங்க வராகி அம்மன் கோயில் சாமி. இத்தனை பூவா செடியில புடிச்சது? இன்னும் இருக்குதா? அப்பா, இவ்வளவு பூவை வச்சு சாமி போட்டுக்கிறாளப்பா. டெய்லி விளக்கு போட்டுற குளிச்சுட்டு. சூப்பர் சூப்பர். சரி, நேத்து டான்ஸ் ஆடி போட்டதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டிக்கிறாங்க. டெய்லி சுடிதார் மாத்திக்கிற, அப்ப டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுரு டான்ஸ் ஆடி. ஐயோ, நம்மளுக்கு கோமாளியாட்டு இருக்கு. காமெடியா இருக்குது, அதுக்கோசரமே போடுங்கிறாங்க, சிரிக்கிறக்கோசரம். பாக்கலாம் பாக்கலாம். சரி, சாமி கும்பிடு. எல்லாத்துக்கும் வேண்டிக்கா, சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்காகவும். குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இது மாசமாக்குறீங்களுக்கெல்லாம் நல்லபடியா குழந்தை பிறக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். மாமா, சமையல் ஆச்சுங்களா இல்லீங்களா? ஆயிட்டே இருக்குதா? இங்க அப்படியே திரும்புங்க. ஏத்து பூத்து கிடக்குது. ஆமா, வீட்டுல தீபம் வச்சு சாமி கும்பிடுங்கன்னா கூட, நேத்து ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்க சாமி கும்பிடுங்கன்னா நீ கும்பிடு வராதீங்க, அப்புறம் வந்து அது வேணா. ஒவ்வொரு காலைக்கு பாத்தீங்கன்னா அவரே நான் எதுவும் பண்ணாட்டியுமே தீபம் ஏத்தி, தீபம் இல்ல கற்பூரம் ஏத்தி அவர் பாட்டுக்கு சாமி கும்பிட்டுருப்பாரு. எல்லா பக்கம் சாம்பிராணி கட்டிட்டு இருப்பாரு. ஆமா, கீரை வந்துருச்சு. பாத்துங்க, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீரை வந்துருச்சு. இன்னைக்கு நானே கீரை கடையல் செஞ்சிருக்கேன். ஆமா, பொரியல், கீரை கடையல், ரசம், சாப்பாடு, முட்டை. நீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வீடியோ கீரை கடையில் கீரை வேக வச்சது பாத்துருப்பீங்க. நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துருச்சு தண்ணியில. இங்க பாருங்க, கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சிருக்கிறேன். இப்ப இதுல வந்து கொஞ்சம் அதிகமாவே தேங்காய், தக்காளி, ஜீரகம் இந்த 3ஐயும் போட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிருக்கிறேன் சிம்மில் வச்சு. இது வெந்ததுக்கு அப்புறம் தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப கீரை கொட்டிக்கலாம். அவ்வளவுதான், கீரை கொட்டி வச்சு
கீரை கட் பண்ணி நம்ம வெங்காயத்தையும் கொட்டிக்கலாம். வேணா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஓட்டி விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆஃப் பண்ணிட்டேன். இது மத்து வச்சு கடையணும், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கீரை கடைஞ்சி எடுத்தாச்சு. இந்த கீரை கடையல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மனமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், நேற்று வச்ச ரசம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு. பொல்லங்காய் பொரியல், தேங்காய் துருவல் போடணும், முட்டை வேக வைக்கணும். தம்பி தூங்கிட்டானா? மீன் மாதிரி நிலையிறது. பார்த்தாவே காமெடியா இருக்கு. இப்படி வாலாட்டுற மாதிரி ஆட்டிட்டு இருப்பான் காலை, மீன் காலை வாலாட்டுற மாதிரி. சரி சரி, தூங்கலினா பாட்டு கொஞ்ச நேரம் போட்டுட்டு படுக்க போய் பாடிட்டு இருப்பான்ல. அப்படியா? சரி, கொஞ்ச நேரம் ஆட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விளாக் இவ்வளோதான். நல்லா இருந்துச்சு இல்லையான்னு சொல்லுங்க. டெய்லி இதே மாதிரி வீடியோ போட்டால் எனக்கு போர் அடிக்குது, உங்களுக்கு போர் அடிக்குது இல்லையா? வேற எந்த மாதிரி வீடியோ ஏதாவது போடணும் மாதிரி இருந்தால் சொல்லுங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.